அனைவருக்கும் வணக்கம். மல்லி சீரியல்ல அடுத்ததா மல்லி வந்து எப்படி அவங்க அந்த லாக்கப்ல இருந்து அதாவது அவங்க மேல விழுந்த ஒரு அபாண்டமான பழி, அதிலிருந்து எப்படி வெளிய வரப்போறாங்க? இல்ல இந்த ராஜி ரஞ்சிதா நெனச்ச மாரி மல்லிய வந்து ஜெயிலுக்குள்ள தள்ளிருவாங்களா? அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. ஏன்னா, விஜய் வந்து மல்லிய லாக்கப்க தாண்டி அவங்கள ஜெயிலுக்கு போற அளவுக்கு விடக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதே நேரத்தில வெண்பா ஒரு பக்கம், "மல்லி அம்மா எங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து விஜய் என்ன சொல்லி சமாளிக்கிறாங்க, "அன்னபூர்ணி அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. வந்துருவாங்க." அப்படிங்கிற மாரி தான் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் என்ன நோக்கத்துல இருக்கிறாரு, மல்லிய வந்து சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டு வந்துரணும் அப்படின்னு தான் போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் நெனச்ச மாரி நடக்குமா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது இப்ப என்னன்னா, மல்லி வந்து லாக்கப்ல அடுத்த கட்டத்துல அவங்களுக்கு பனிஷ்மென்ட் அதாவது அடி குடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிருந்தாங்க. ஏன்னா, அவங்க ஒரு சில விஷயங்கள்ல மல்லி வந்து அடம் பிடிக்கிறாங்க. "சாப்பிட மாட்டேன். நான் எதுக்கு சாப்பிடணும்?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அந்த இடத்துல விஜய் வந்து சாப்பாட ஊட்டி விடுதாங்க. இன்னொரு பக்கம் மல்லிக்கு வந்து அந்த லாக்கப்ல என்ன கொடுமை நடக்குது அப்படின்னா, அந்த லாக்கப் எல்லாமே கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். அப்ப இதெல்லாம் மல்லி செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்களான்னா, கண்டிப்பா செய்ய தான் செய்வாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த மாரியான ஒரு தண்டனை தேவையா? அப்படிங்கிற கேள்விகளும் இருக்க தான் செய்யுது. அப்ப இதையெல்லாம் தாண்டி அவங்களோட நம்பிக்கை என்னவா இருக்கும் மல்லி அப்படின்னு பார்த்தா, அதாவது விஜய் சீக்கிரமா நம்மள வந்து கூட்டிட்டு போயிருவாங்க அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதே நேரத்தில போலீஸ் வந்து அவங்க வந்து நம்ம மேல உள்ள குற்றச்சாட்டுல உண்மை இல்ல அப்படிங்கிறத அ நெனச்சு நம்மள வெளிய விட்டுருவாங்க அப்படின்னும் நம்புறாங்க. ஆனா போலீஸ பொறுத்தவரைக்கும் என்ன முடிவுல இருக்கிறாங்க, அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வந்து நிஷா குடுத்த கம்ப்ளைண்ட், அப்புறம் ராஜி, ரஞ்சிதா அவங்க குடுத்த கம்ப்ளைண்ட்ட வச்சு, இன்னொன்னு ராஜியும், ரஞ்சிதாவும் தான் நாங்க நேர்ல பார்த்த சாட்சி அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அந்த இன்ஸ்பெக்டர் வந்து மல்லிய வந்து அவ்வளோ சீக்கிரத்தில விடமாட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ மல்லியோட நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு கானல் நீர் மாரி தான். அவங்க வந்து ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கையிலயும், தைரியத்திலயும் இருக்கிறாங்க. அந்த தைரியமும், நம்பிக்கையும் இந்த இடத்துல எடுபடாது அப்படிங்கிறது தெரியுது. அப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரு பக்கபலம் யாருன்னா விஜய் தான். விஜய்க்கு இப்போ வரைக்கும் மல்லிய எப்படி வெளிய கொண்டு வரது அப்படிங்கிற விஷயம் வந்து பிடிபடவே இல்ல. அத தாண்டி அவர் வேற எதையுமே யோசிக்கல. ஏன்னா, அவங்க வந்து அந்த இன்ஸ்பெக்டர பேசுறாங்க. அவருக்கு தெரியுது மல்லி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு. ஆனா, அத தாண்டி இவங்க குடுத்த கம்ப்ளைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, விஜய்க்கு என்ன செய்றது? அது அடுத்ததா என்ன ஸ்டெப் எடுக்கலாம்? அப்படிங்கிற விஷயம் கூட சின்ன ஒரு க்ளூ கூட கிடைக்காம தான் அவர் திணறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இதுக்கு இடையில தான் இந்த ராஜி வந்து வெண்பாவோட மொபைல்ல இருக்கிற அந்த வீடியோவ வந்து அவங்க பார்த்துருந்தாங்க. அதாவது வீடியோ எப்படின்னா, வெண்பா வந்து ஒரு விஷயத்துக்காக ஒரு விளாக் எடுக்கிறதுக்காக செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில தான் வந்து இந்த ரேணுகா கீழ விழுந்தாங்க. அப்ப அது எல்லாமே இந்த வீடியோ ரெக்கார்ட்ல பதிவாயிருக்கும். அந்த இடத்துல வந்து ராஜியோ, ரஞ்சிதாவோ அங்க இருக்க மாட்டாங்க. அவங்க வெளியில போயிருப்பாங்க. அப்ப ஆனா என்ன சொல்லியிருப்பாங்க, ராஜியும், ரஞ்சிதாவும் பொய் சொல்றாங்க. மல்லி தான் வந்து ரேணுகாவ கீழ தள்ளி விட்டாங்க. நாங்க கண்ணால பார்த்தோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. நிஷா கிட்டயும் ஏத்தி விடுதாங்க. அப்ப அங்க ஹாஸ்பிட்டலுக்கு நிஷா அதாவது நிஷாவோட அப்பா அதாவது கதிரேசன் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் வந்து கொதிக்கிறார். ஏன்னா தன்னோட மகள் வந்து இந்த மாரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது, எந்த ஒரு அப்பாவுக்கும் கடுமையான கோபமோ, ஒரு விரக்தியோ வரத்தான் செய்யும். அதே நேரத்தில அதில ஒரு பரிதாப நிலையிலயும் கதிரேசன் இருந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் சொல்றாங்க நிஷா வந்து, "இத தள்ளி விட்டது இந்த விஷயம் நடந்தது காரணம் மல்லி தான்" அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்பந்தான் அந்த இடத்துல வந்து கதிரேசன் வந்து ரொம்பவே பொங்கி எழுதாரு. இதுவரைக்கும் மல்லி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம், தன்னோட மகளாவே அவங்கள வந்து பாவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன இந்த ஒரு விஷயத்தினால அப்படியே அவரு மாறிருந்தாரு. இந்த இடத்துல மல்லி தான் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு ப்ரூஃப் ஆச்சுது அப்படின்னா, அந்த மல்லி இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் விடமாட்டேன் அப்படின்னு ஒரு சத்திய பிரமாணம் மாரி எடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, கதிரேசன் வந்து மல்லி மேல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மையா இருக்கும் பட்சத்தில அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ ஒருவேள உண்மை இல்லன்னா, பழையபடி அவங்க வந்து மல்லி மேல நல்ல ஒரு அபிப்பிராயத்தோட தான் இருப்பாங்க. இங்க வீட்ல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த செல்ஃபோன வந்து டெலீட் பண்ணாங்கல்ல, வெண்பாவோட மொபைல்ல இருந்து, அந்த ரெக்கார்ட வந்து. இப்போ வரைக்கும் அத முழுமையா அவங்க டெலீட் பண்ணல. ராஜியும், ரஞ்சிதாவும் சரி. அதனால மறுபடியும் அந்த செல்ஃபோன வந்து ரெக்கவரி பண்ணதுக்கு பார்க்காங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.